வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் 13ஆம் தேதி புதன்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், கிஃப்ட் நிஃப்டி வந்து காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும் அண்ட் க்ளோஸ் ஆகிறது வந்து நைட்டு நமக்கு 2:30க்கு க்ளோஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால ஏன் இந்த கிஃப்ட் நிஃப்டி இவ்வளோ நேரம் ஓப்பன் ஆயிருக்குன்னா, எஃப்ஐஐஸ் அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த குளோபல் மார்க்கெட்டுக்கு ஓப்பன் பண்ணுறதுனால தான் ஆல்மோஸ்ட் 20 ஹவர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும்போது நமக்கு நிஃப்டியோட பையிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் எப்படி இருக்குது, கேப் அப் கேப் டவுன் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் வந்து நமக்கு புரிய வரும். ஸோ அதனால தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணுறோம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணுறதோட சேர்த்து நம்ம என்ன பார்ப்போம்னா, சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போதே நம்ம முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் என்ன இருக்குது, முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன இருக்குது, இன்றைக்கி வந்து சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குது, இதுலேருந்து நம்ம எப்படி வந்து என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம். அண்ட் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணுறனால இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கொடுப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக எஃப்ஐஐயோட டேட்டா எப்படி இருக்குது, அந்த எஃப்ஐஐயோட டேட்டானால இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 2 பாயிண்ட் ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஒன்று வந்து நேற்று நமக்கு 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கிஃப்ட் நிஃப்டி எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு இது. அப்போது நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,500ல் இருந்திருக்கு ஒன்று. ரெண்டாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,600, ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. ஓகே, அப்போ இந்த 100 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குன்னா நமக்கு வந்து இன்றைக்கி கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இது நம்ம கவனிச்சுக்கணும். ஸோ அப்போது 330க்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருந்துச்சு, இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் த மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்ததுக்கு அண்ட் ஒரு கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இந்த கேப் அப் வந்தால் மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியில் இன்னைக்கு ட்ரேடிங் வால்யூம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரேடிங் வால்யூம் பார்த்தீங்கன்னாலும் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ கேப் அப் இருக்கலாம் அண்ட் அந்த கேப் அப்லேருந்து மார்க்கெட் டிக்ளைனிங் மார்க்கெட், அதாவது ஒரு பியரிஷ் மார்க்கெட்டுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது தான் நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டி சார்ட் பார்க்கும்போது தெரியுது. ஒன்று. ரெண்டாவது, நான் இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கேண்டில் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. இதே இது நேற்று நமக்கு 6:30க்கு கேண்டில் சைஸ் கம்பேர் பண்ணும்போதும் இன்றைக்கி நமக்கு கேண்டில் சைஸ் கம்பேர் பண்ண பார்த்தோம்னா ரொம்ப கேண்டில் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்படின்னா இங்கே வந்து டாஜி கேண்டில் நிறையா வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட்டுக்கு மேலேயும் பெருசாக போகிறதில்ல. அதாவது வால்யூம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குன்னா ஓப்பனிங் என்ன, சப்போஸ் இந்த க்ரீன் கேண்டிலோட இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் நமக்கு தெரியும். அப்போது ஒரு கேண்டில் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ரொம்பவே ஷார்ட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கு முக்கியமாக டவுட்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து மார்க்கெட்டோட வால்யூம் மேலே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் பின் பார் மாதிரி இருந்துச்சு. 3வது 4வது கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாஜி கேண்டில் மாதிரி அதோட வால்யூம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பின் பார் மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த கேண்டில் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு. அப்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம்னா கேப் அப் இருக்கலாம் அண்ட் கேப் அப்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் மார்க்கெட், டிக்ளைனிங் மார்க்கெட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டியை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு 2 விஷயம் பார்க்கணும் ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து எஃப்ஐஐ அண்ட் எஃப்ஐஐஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. அப்படிங்கிறனால எஃப்ஐஐஸ் எல்லாம் யூஸ்வலாக வந்து யூஎஸ் டாலர் வச்சு பேசுவாங்க. ஸோ இப்போ யூஎஸ் டாலர் வர்சஸ் இந்தியன் ருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருந்துச்சு அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால அந்த இன்க்ரீஸ் வந்து குறைஞ்சிருக்கு, அந்த வாலடைலிட்டி குறைஞ்சிருக்கு அண்ட் இந்தியன் ருப்பியோட வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டோட 3 இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸஸ் S&P 500, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் அண்ட் நாஸ்டாக், இது 3மே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 7 o'clock ஓப்பன் ஆகி நைட்டு நமக்கு 7:30க்கு ஓப்பன் ஆகி நமக்கு வந்து ஒரு 1:30க்கு மார்க்கெட் முடியும். ஸோ அப்படிங்கிறனால நாஸ்டாக்கும் இன்றைக்கி பாசிட்டிவாக போயிருந்திருக்கு. S&P 500ம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் நல்லாவே பாசிட்டிவாக இருந்திருக்கு. 3மே கேப் அப் ஓப்பன் ஆகிருந்திருக்கு. அப்போது
இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து நீடிக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட்ஃபுல் தான். ஏன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது கேப் அப் இது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவாக போகுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்போது நம்ம யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். அப்போது இப்போ நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா படி மார்க்கெட் வந்து டவுன் சைட் புல் ஆகலாம். அதே மாதிரி ஒரு கேப் அப் வரலாம். அப்போ கேப் அப் வந்துச்சுன்னா நமக்கு நிஃப்டி 50 இன்னைக்கு இருக்கிற ப்ரைஸை விட 24,800லேருந்து ஒரு 24,500 பக்கம் கேப் அப் வரலாம். அப்போது யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த மாதிரி மேலே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகணும்னா, இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள், 3 ட்ரிப்பிள் லோவர் லோ வந்திருக்கு. ஸோ லோவர் லோன்னா அப்போ இந்த 3 லோவர் லைனை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட் இண்டிகேஷன் நிஃப்டி வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக போக போகுதுன்னு. அப்போ பாசிட்டிவாக போச்சுன்னா எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 24,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும், அடுத்து வந்து 24,680 24,680 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக திருப்பி ரிவர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் செல்லிங் ப்ரெஷர் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில். அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் எதை வச்சு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை வச்சு. ஒன்று வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன், 2 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அண்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கால் ஆப்ஷன் வந்து 24,600 அண்ட் 24,700ல் தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு. அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு நிஃப்டிக்கு இருக்க ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,360 தான் நமக்கு நிஃப்டிக்கு இருக்கிற சப்போர்ட்டு. அங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் 24,000 வரைக்கும் நிஃப்டி வந்து டவுன்ஃபால் ஆகும். நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து S2ன்னு வச்சுக்கலாம். இந்த 24,000 S2. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த S1க்குள்ளே எடுத்தீங்கன்னா, ஸோ இந்த S1 அண்ட் R1 ரேஞ்சுக்குள்ளே எடுக்கும்போது இட் வந்து அட் த மணியை சுற்றி இருக்க போது ரொம்ப பெரிய அவுட் ஆஃப் த மணி இருக்காது. அப்போது நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸில் வந்து இப்போ இருக்கிறதுலேருந்து அப்பர் லிமிட்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை க்ராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா தான் நம்ம வந்து பாசிட்டிவ் மார்க்கெட்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி சென்செக்ஸும் நம்மளோட நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 4-5 வீக்ஸாகவே சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இது ரெண்டுமே ஒரே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஓகே, அதே மாதிரி நமக்கு சென்செக்ஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இஸ் 80,500ம், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 81,000 சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு வந்து சென்செக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் க்ரோ ஆகும்ன்றிருக்கு. அண்ட் சென்செக்ஸோட ரெசிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோட கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ்பைரி டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வால்யூம் அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சென்செக்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து சொன்ன மாதிரி 80,500 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போது சென்செக்ஸ் மேலே க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 80,500 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்போ இந்த பேங்க் நிஃப்டி நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 நாளாக பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் லைக் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து எல்லா தடவையும் நிஃப்டி மூலையே ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்காது. ஸோ நேற்றும் முந்தா நேற்றும் மார்க்கெட் நமக்கு பார்க்கும்போது, அதாவது திங்கள் அண்ட் செவ்வாயோட மார்க்கெட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்டாக்ஸுமே 3 முக்கியமான இண்டெக்ஸஸ்மே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் 3மே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபாலோ ஆயிருந்துச்சு. அண்ட் நேற்று வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டி வந்து ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆனால் நிஃப்டி மாதிரி 3 லோவர் லோ ஃபார்ம் ஆகாமல் 2 லோவர் லோ மட்டும் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அப்போது இதே மாதிரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிலையும் ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனால் தான் பேங்க் நிஃப்டியும் மார்க்கெட்டில் மேலே போகும். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் கரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி கேன் கண்டினியூ டு டவுன்ஃபால். அதே சமயம் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கும் டவுன்ஃபால் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனாலும் ஒரு நம்மளோட யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்ததுனால சம்டைம்ஸ் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் நேற்று நம்மளோட ஒரு எஃப்ஐஐ டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐ டேட்டாவில் கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஐஐஸோட செல்லிங் பவர் கொஞ்சம் கூடியிருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பையிங் பவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ எஃப்ஐஐஸோட பையிங் பவர் குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி டிஐஐஸோட செல்லிங்கோட வால்யூம் வந்து கூடியிருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லுது என்ன அப்படின்னா மார்க்கெட் கேன் டவுன்ஃபால்னு. ஸோ அப்போ நம்மளும் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மார்க்கெட் டவுன்ஃபாலிங் மார்க்கெட் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கும்போது சின்னதாக ஒரு சந்தேகம் வருது. அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள்.
அண்ட் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட் ஓப்பன் கிடையாது. அப்படிங்கிறனால இந்த எக்ஸ்பைரி நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் கேஷ் அவுட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.